ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் அண்ட் மோர். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக் கார்லிக் பட்டர் பிரெட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கியூப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. அது கூட பொடியாக நறுக்கின பூண்டு, அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக சர்க்கரை, பிஞ்ச் ஆஃப் சால்ட், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்பூனோட பேக்கை வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து பட்டரை டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, ரூம் டெம்பரேச்சர் பட்டர்னால் உங்களால் ஈஸியாக மிக்ஸ் பண்ண முடியும். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் பட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து அதில் இந்த பட்டரை கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க ஃபுல்லாக. இதே மாதிரி 3 ப்ரெட் ஸ்லைஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த 3 ப்ரெட் ஸ்லைஸ்க்குமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு பேனை லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கார்லிக் பட்டர் ப்ரெட்டை வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க, இல்லைன்னா பேர்ன் ஆகிடும். ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட்டுக்கு அப்புறமா திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். எகைன் ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 மினிட் வரையும் குக் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. இந்த மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து க்ரன்ச்சியாக வரும். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி சீஸ் துருவி போட்டு அது மெல்ட் ஆனதையும் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். பார்த்து கீழே வந்து கருகிட போகுது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் பட்டர் பிரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.